என்ன அப்படின்னா, ஆதியில் ஆண்டவர் மீது நாம் அன்பு வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் எப்படி தேடினோம், இன்று நாம் எப்படி தேடுகிறோம் என்பதை ஆண்டவர் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை இங்கே தொழில் பண்ணுறவங்க நிறையா இருக்கீங்க, ஆசிரியர்கள் நிறையா இருக்கிறீங்க. நான் எங்களுடைய திருச்சபையில் ஒரு கடைக்கு சென்றிருந்தேன், ஒருவருடைய கடைக்கு சென்றிருந்தேன். அவர் எப்பொழுதுமே எங்களுடைய ஆலயத்திற்கு லேட்டாக வருவார். ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வருவார், மற்ற நாட்களில் ஆலயத்துக்கு வரவே மாட்டார். ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு வியாழக்கிழமை அவருங்க கடைக்கு நான் சென்றிருந்தேன். அவர் இல்லை, ஆனால் வேற ஒருத்தர் அந்த கடையில் வேற ஒரு ஆள் உட்காந்துருந்தார். அவர் அந்த கடையில் வேலை பார்க்குறவர் அல்ல, வேலை செய்கிறவர் அல்ல, வேற ஒருத்தர் உட்காந்துருந்தார். நான் அப்போ கேட்டேன், எங்கள் அண்ணனை காணோம், அண்ணன் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான், அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் ஒரு மேரேஜியா, அவங்க நேற்றே போயிட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க எப்போல்லாம் இப்படி வெளியே போகிறாங்களோ அப்போல்லாம் என்னை கொண்டு வந்து கடையில் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நான் அப்போ தான் யோசித்தேன், தங்களுக்கு ஒரு நிகழ்வு அல்லது தங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஒரு சப்ஸ்டிடியூட் வச்சுருக்கிறாங்க, ஒரு மாற்றுக்கு ஒரு ஆள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஏன் வரலன்னு நீங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, ஐயா இது பீக் அவசியா, இன்றைக்கி கடை கரெக்டாக அந்த நேரத்தில் தான் தொழில் அதிகமாகும், இந்நேரம் விட்டுட்டு வர முடியாது, நான் ஒருத்தன் தான் கடையில் இருக்கேன், நிறைய பதில்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆண்டவருக்காக நம்மால் நேரம் ஒதுக்க முடியாத போது ஆண்டவரும் நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பதிலும் ஆண்டவர் நமக்கு செய்வதிலும் சில தயக்கங்களை காட்டுவார் என்பதிலே நாம் மறந்து போய்விடக்கூடாது. இது எத்தனை நாட்கள் இந்த ஆலயத்தில் நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த வாய்ப்பு நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்முடைய 2ஆம் வருகை வரலாம், அல்லது நம்முடைய